ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு ராசிக்கல் அணியலாமா என்பதை பற்றி ஒரு விளக்கம். புதிதாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு விளக்கங்கள், கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். உங்களுக்கும் இந்த வீடியோ பதிவானது வந்தடையும். நன்றி. ராசிக்கல் அணியலாமா என்கின்ற தலைப்பானது இன்றைய ஜோதிட தலைப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பொதுவாக ராசிக்கல்லா அல்லது ராசிக்கு கல்லா என்கின்ற அடிப்படையில் பார்க்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசி அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து சில கற்களை நம்ம அணியலாம். இப்போ மேஷம் அப்படின்னு சொன்னால் பவழத்தை அணிய வேண்டும். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், அப்போ வைரத்தை அணியணும். மிதுனத்துக்கு அதிபதி புதன், அப்போ மரகத பச்சை அணியணும். கடகத்துக்கு அதிபதி சந்திரன், அப்போ முத்து அணியணும். சிம்மாதிபதி சூரியன், அப்போ மாணிக்கம். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரும். அதே மாதிரி கன்னி அப்படின்னு சொன்னால் புதன் பச்சை, துலாம் சுக்கரனுடைய வீடு, அப்போ வைரம். மீண்டும் விருச்சிகம் செவ்வாயோடைய வீடு, அப்போ பவழம். தனுசு குருவோடைய மனை, அப்போ கனக புஷ்பராக்கள், மஞ்சள் நிற கனக புஷ்பராக்கள் அணியணும். மகரம் சனியினுடைய வீடு, அப்போ நீல நிறக்கல் அணியணும். அதே மாதிரி கும்பம் சனியினுடைய வீடு, நீலக்கல். மீண்டும் மீனம் அது குருவோடைய வீடு, நீங்கள் கனக புஷ்பராக்களை அணியணும். இது பொதுவாக நம்ம சொல்கிறது. ஆனால் சில ராசிகள் உங்கள் லக்னத்திற்கு பாதகமான அமைப்புகளாக வந்துடும். அதனால் என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் ராசிக்கு கற்களை அணிவதை விட உங்கள் லக்னத்திற்கு யோகமான கிரகத்தினுடைய கற்களை அணிவது நலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கன்னி லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியில் ஒருத்தர் பிறக்கிறார். கன்னி லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. இவர் நான் எனக்கு என்ன கல் போடணும் அப்படின்னு கேட்குறார். என்ன சொல்லுவோம்? ராசிக்கல் மீனம் இல்லையா? அப்போ மீனத்துக்கு என்ன குரு, நீங்கள் மஞ்சள் புஷ்பராக்கள் கனக புஷ்பராக்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன்னா ராசிக்கு கனக புஷ்பராக்கள், ஆனால் அந்த ராசிக்கு அதிபதி யார்? குரு இல்லையா? அப்போ கன்னி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. சப்போஸ் குரு தசை வருது, நீங்கள் கனக புஷ்பராக்கள் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குரு தசையில் மேலும் உங்களுக்கு பாதகம் நடக்கும், பாதகம் சேரும். கன்னி லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் குரு பாதகாதிபதி, 7ஆம் பாவாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி. அப்போ கன்னி மிதுன லக்னத்திற்கு குரு தசை வருது. ஸோ நீங்கள் மீனராசி இருந்ததுன்னு சொன்னால் ராசிக்கு கல் போடாமல் உங்களுடைய பாக்கியாதிபதியான சுக்கிரனுடைய கல்லான வைரத்தை அணிவது மிகப்பெரிய சிறப்பை உண்டாக்கும். சரிங்களா? சில லக்னங்களுக்கு சில ராசிகள் பாதகஸ்தானங்களாக வந்துடும். அதே கன்னி லக்னம், சப்போஸ் நீங்கள் மேஷ ராசி, லக்னம் கன்னி, ராசி மேஷம், அப்போ என்ன சொல்லுவோம்? ராசிக்கல் செவ்வாய் இல்லையா? செவ்வாய் குணானுக்கள் என்ன? பவளம். அப்போ பவளம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ செவ்வாய் தசை நடப்பில் வருது, அப்போ என்ன ஆகும்? கன்னி லக்னம், செவ்வாய் அட்டமாதிபதி. அப்போ அட்டமாதிபதிக்கு காரகத்துவம் அந்த பவளத்தை நீங்கள் அணிவதன் மூலமாக செவ்வாயோடைய ஆதிபத்திய காரகத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறீங்க. சரிங்களா? அப்போது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதி யாரோ அந்த கிரகத்தினுடைய கற்களை அணிவது தான் சிறப்பாக கருதப்படுது. சரிங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு, நீங்கள் கடக லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். நீங்கள் கும்பராசி, அப்போ கும்பராசிக்கு என்ன கல் போடணும்? நீலக்கல் போடணும். போடலாமா? ராசி அதிபதி சனி,
ஆனால் உங்களோட லக்னம் கடகம். கடக லக்னத்திற்கு சனி கடுமையான ஒரு பாவத்தை செய்கின்ற ஒரு கிரகம். 7க்கும் 8க்கும் சொந்தக்காரர். அட்டமாதிபதி தோஷத்தை கொடுப்பவர் சனி. கடக லக்னத்திற்கு மாபெரும் பாவி. அப்போ கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்து சதய நட்சத்திரம் அல்லது அவிட்டம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கும்பராசியில் வருவீங்க. அப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய ராசிக்கல்லான சனியினுடைய கல்லான நீலக்கல்லை அணிந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு கெடுதலை கொடுக்கும். அதே நீங்கள் உங்கள் லக்னத்திற்கு மாபெரும் பாக்கிய அதிபதியான 9ஆம் பாவாதிபதியான குருவுடைய கல்லை அணிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு நன்மை செய்ய கடன்பட்டவர், பாக்கியாதிபதி. அப்போ ஆள்காட்டி விரலில் கனக புஷ்பராக கல்லை நீங்கள் அணிந்து தங்கத்தில் கனக புஷ்பராக கல்லை வாங்கி மோதிரமாக செஞ்சு ஆள்காட்டி விரலில் போட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா லக்ன சுபர் அவர், உங்களுக்கு பாக்கியாதிபதியும் கூட அவர். அதேமாதிரி கடக லக்னத்திற்கு 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாயோடைய பவழக்கல்லையும் நீங்கள் போடலாம். ஏன்னா அவர் உங்களுக்கு யோகாதிபதி. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ராசிக்கல் உங்களுக்கு அணியணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ராசிக்கு உண்டான கிரகத்தினுடைய கற்களை அணிவதை காட்டிலும் உங்கள் லக்னத்திற்கு 5, 9ஆம் பாவாதிபதியினுடைய அல்லது லக்ன சுபரோடைய கிரகத்தினுடைய கற்களை நீங்கள் அணிவது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு செய்வதாக கருதப்படுகிறது. சரிங்களா? அப்போ கடக லக்னத்திற்கு மாணிக்கம் தனாதிபதி, மாணிக்கல் அணியலாம். கடக லக்னத்திற்கு செவ்வாய் யோகாதிபதி, பவழம் அணியலாம். குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, அப்போ கனக புஷ்பராக்கள் அணியலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் தங்களுடைய லக்னாதிபதியினுடைய நண்பர்களான சுபர்களுடைய எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய கற்களை அணிவது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மையையும் அதன் மூலமாக உங்களுக்கு யோகத்தையும் தருமை ஒழிய ராசியை மட்டுமே வைத்து நீங்கள் கற்களை அணிவது அந்தளவுக்கு ஒரு சாலச் சிறந்தது அல்ல என்றே கருதப்படுகிறது. மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு, இப்போது நீங்கள் விருச்சிக லக்னம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுடைய ராசிக்கு உண்டான கல் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு அதிபதி புதனுக்கு உண்டான கல் மரகதம், பச்சை. ஆனால் விருச்சிக லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதி அவர். சரிங்களா? இந்த மாதிரி வரவே கூடாது. ராசி லக்னமும் சஷ்டாஷ்டமாகவே வரக்கூடாது. அதுவே முதல்ல தப்பு. விருச்சிக லக்னத்தில் பிறந்து மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த அமைப்புகளே முதல்ல தப்பு. சஷ்டாஷ்டம லக்ன ராசிகளாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் லக்னத்திற்கு அட்டமாதிபதியினுடைய புதனுக்குடைய கல்லை நீங்கள் அணிவது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு அமைப்பு. சப்போஸ் புதன் தசை வருதுன்னு சொன்னால் அந்த அட்டமாதிபதி தோஷத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுத்துரும். அல்லது கும்பராசி விருச்சிக லக்னம் அப்படின்னு சொன்னால் மகர ராசியாக இருந்தாலும் கும்பராசியாக இருந்தாலும் நீங்கள் எந்த கல் போடுவீங்க? சனியினுடைய நீலக்கல் போடுவீங்க. அது உங்கள் லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய்க்கு சனி பாவகிரகம், பகை கிரகம் இல்லையா? அப்போ சனியினுடைய கற்களை நீங்கள் அணிவது அந்த சனி திசை வரும் காலகட்டங்களில் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே ராசிக்கு கற்களை அணிவதை காட்டிலும் உங்கள் லக்னத்திற்கு சுபர்களினுடைய கற்களை அணிவது சிறப்பு. அதிலும் லக்னத்திற்கு யோகாதிபதியான பாக்கியாதிபதியான 9ஆம் பாவாதிபதியினுடைய கற்களை அணிவது மிகப்பெரிய ஒரு சிறப்பை அந்த காலகட்டங்களில் தரும் என்பதை கூறுகிறேன். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறு ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.